அனைவரும் வாக்களிக்க முன்வர வேண்டும் என சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். நம்ம எவ்வளோ பேர் தேர்தல் போடுறோம்னா தென் சென்னையில் 58 பேர் 100ல் 10ல் 4 பேர் போடுறதில்ல. மத்திய சென்னையில் அதே கதி 58.72. வடக்கு சென்னையில் பார்த்தீங்கன்னா 64 விழுக்காடு, அதுலேயும் ஆர்கே நகர் அதில் மட்டும் 70 விழுக்காடு, மற்றதெல்லாம் 60 கீழே. இந்தியாவோட ஆவரேஜ் 67, தமிழ்நாடோட ஆவரேஜ் 73. நம்ம அந்த ஒரு முயற்சிக்கு தான் News18 இவ்வளோ உன்னதமாக 18 வகையான முயற்சிகள் நாங்கள் எடுக்கிறோம். இது மாதிரி பாப்புலர் நடிகரை வச்சு நம்ம உங்கள் எல்லாருக்கும் அப்பீல் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட் டைம் ஓட்டர் இவ்வளோ பேர் 40 தொகுதியிலும் போய் கையெழுத்து போட்டிருக்கீங்க. உங்கள் சைடில் ஒரே ஒரு இது, அது ஒரு திருவிழா மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம இந்திய இது உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு இந்த ஆண்டு 64 நாடுகளில் தேர்தல் நடக்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்தியாவுக்கு ஒரு சிறப்பு. மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி, சைனாலாம் இப்போ பாப்புலஸ் கண்ட்ரி கிடையாது. ஆனால் அந்த பாப்புலஸ் கண்ட்ரியில் நீங்கள் உங்கள் வாக்குரிமையை விடக்கூடாது. அன்னி டேட்டுக்கு நம்ம போய் இல்லை நான் மாலில் போய் ஒரு வேறு வேலை பார்க்குறேன், இல்லையா மாபலிபுரம் போகிறேன், இல்லையா வண்டலூர் சோறு போகணுங்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தில் இன்னொன்று இந்த தேர்தல் ஆணையமே கூப்பிட்டு எங்களெல்லாம் மீட்டிங், மாநகராட்சி ஆணையருக்கு மீட்டிங் நடங்க. சென்னை, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத், கொல்கட்டா, டெல்லி. மெயின் கன்டென்ஷன் என்னென்னா, நம்ம இந்த நகரத்தில் இருக்கோம்னா நம்மளால் என்ன வித்தியாசம் வரப்போகுது, அதுக்கப்புறம் இதை ஒரு லீவ் நாளாக பயன்படுத்திக்கலாமே, அந்த மாதிரி எண்ணம் வேண்டாம். அரசியல் கட்சிகள் கான்டெஸ்டன்ட் அவங்கெல்லாம் உங்ககிட்ட வாக்கு கேட்டு வராங்க. நாங்கள் அதிகாரிகள் தயவுசெய்து நீங்கள் வாக்கு போடுங்கன்னு சொல்கிறோம். News18க்கு தனிப்பட்ட முறையில் நான் நன்றி கூற விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் விஷால், பல கட்சிகள் உள்ள நிலையில் யார் சரியான மக்கள் பிரதிநிதி என தேர்ந்தெடுக்க போவது மாணவ மாணவிகள் தான் என்றார். இந்த ஒரு விரல் இதில் மை போடுவாங்க. இந்த ஒரு விரல் அன்னைக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு நாள். இந்த ஒரு விரல் அந்த ஒரு நாள் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா, இப்படி இந்த 5 விரல் கைகோர்த்து இந்த சமுதாயம் இப்படி தான் இருக்கும், எல்லா மொழி எந்த மொழி எந்த ஜாதி எதுவுமே இல்லாமல், கருத்து வேறுபாடு இல்லாமல் இப்படி தான் இந்த சமுதாயம் இருக்கும் அப்படின்றது இந்த ஒரு விரல் காட்டக்கூடிய அந்த விஷயம், அந்த மை. இந்த ஓட்டு போட வேண்டிய ஒரு விஷயம் எங்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 5.5 லட்சம் ஓட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க. இது உண்மையிலேயே சேகரிச்சது News18 சேனலுக்கும் கார்த்திகை செல்வன் சாரோட முயற்சிக்கும் நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஏன் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் கிட்ட போயிருக்காங்கன்னா, தட் இஸ் வேர் திஸ் ஹோல் சிஸ்டம் இஸ் வெயிட்டிங் ஃபார். நாங்கள் இந்த கல்லூரிக்கு பின்னாடி அந்த 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 காம்பவுண்ட் வாலுக்கு பின்னாடி நாங்கள்லாம் எதுக்கு காத்துட்டு இருக்கோம்னா, நீங்களாம் இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ண போறீங்க, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் பண்ணுவீங்க, அது கரெக்டு. இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வெளியில் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், நடிகர் ஆகணும், இப்போ அரசியல்வாதி ஆகணும், எல்லா வகையிலும் நீங்கள் ஆகணும் அப்படின்றது, நல்ல வகையில் நல்ல பாதையில் போகணுன்றது இந்த கல்வி இந்த கல்லூரியோட ஆசிரியர்களும் எல்லாரும் உங்களோட நல்ல பாதையில் கொண்டு போவாங்க. நீங்கள் வெளியில் வரும்போது ஒரு நல்ல பாதையில் போகணும், நல்ல இந்த சமுதாயத்தை மைண்டில் வச்சுக்கணும். உங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, உங்கள் வீடு மட்டும் இல்லை, வெளியில் உங்கள் வீதியும் சரி, இந்த ஊரும் சரி, அதுவும் உங்களோட பொறுப்புன்றது உங்களுக்கு அந்த உணர்வு வரணுன்றதுக்காக தான் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ன்றது கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாட்டியும் 10 லட்சம் பேர் யோசிச்சு பாருங்க, 10 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னா நம்மளுக்கு எத்தனை பேர் அதுக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றது, சிம்பிள் இருக்கிற கட்சி நிறைய இருக்காங்க, சிம்பிள் இல்லாத கட்சிகள் இருக்காங்க, சுயேட்சை வேட்பாளரும் இருக்காங்க. நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க யாரு கரெக்டான பிரதிநிதின்ட்டு. ப்ளூ சிக்னேச்சர் போடுறவங்கள கிரீன் சிக்னேச்சரா மாத்தி அவங்க கிரீன் சிக்னேச்சர் போட வேண்டியது நீங்க தான். நீங்க உங்க கையில அந்த ப்ளூ மை போடும்போது அவங்க அந்த கிரீன் சிக்னேச்சர் போட வைக்க போற ஆட்கள் நீங்க தான் அந்த நபர்கள், நீங்க எல்லாரும் தான்.